Missed you so much. நாலு வருஷம் நீ என்னை வெயிட் பண்ண வச்சிருக்க. ஒவ்வொரு நாளையும் நான் என்ன இருக்கேன். என்ன நீ ரொம்ப துடிக்க விட்டுட்ட. நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க மோகன்? என்ன பண்றேனா? என்னோட வருங்கால மனைவியோட ரொமான்ஸ் பண்றேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நிஷாந்தியோட தானே நீ நிச்சயம் பண்ண போற மோகன். அப்புறம் நான் உன்னோட வருங்கால மனைவியா எப்படி இருக்க முடியும்? சாரி, யார் கூட நிச்சயம் பண்ண? ஓ ஐ see. ஸோ இந்த லவ் ஸ்டோரியை மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு நீ ஏதோ பண்ற. ப்ளீஸ் do not try. சரி, இந்த நிஷாந்தி, நீ அந்த நிஷாந்தி யாரு? மோகனும் தியாவும் காணாம போனதுக்கும் வைத்தியர் இறந்ததுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாவம், இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவ என்கேஜ்மெண்ட் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இன்னும் பார்ட்டி முழுக்க என் கண்ணு இவ மேலதான் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தானே இவ இருந்தா. வைத்தியரோட பாடியை பாருங்க. வயசானதால இவரு மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. அட, இவருக்கு கால் வழுக்கி இருக்கும். இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஐயோ, நெருப்பு பிடிச்சிருக்கு. ஐயோ, நெருப்பு! யாராவது இது அணைங்களே. நிஷாந்தி யாருன்னு நீயா கேக்குற? நீதான் அவளை மணல் புயல்ல இருந்து காப்பாத்தி அவ கைய பிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப அவ யாருன்னு நீயா என்கிட்ட கேக்குற? ஓ யா, ஐ நோ. நிஷாந்தி, அவளை நான் பாலைவனத்தில் பார்த்தேன். நம்ம மீட் பண்ணலான்னு இருந்தோம்ல, அப்போ தியா, நம்ம நம்ம எப்படி இங்கே வந்தோம்? இவ்வளோ சீக்கிரம் அப்படி நைட் ஆச்சு. முதல்ல நான் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் எனக்கு புரியல. மோகன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஏய், நான் என்ன விளையாடிக்கிட்டே இருக்கேன்? ஐ ஸ்வேர். யா, நம்ம மீட் பண்ணலான்னு சொன்ன இடத்துக்கு, அதாவது பாலைவனத்தில் அவளை பார்த்தேன். அவள் வண்டியில் நெருப்பு பிடிச்சிருச்சு. நான் ஜஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக அவளோட போய் நான் நிச்சயம் பண்ணுவேன். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இல்லை, எனக்கு மூளை குழம்பிடுச்சா? உன்னை தவிர மற்றவங்களோட நிச்சயம் பண்ணுறதை பற்றி என்னால் எப்படி யோசிக்க முடியும்? என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேனா? நீ தான் அவளோட கையை பிடிச்சு அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்த மோகன். என்னாச்சு? உன்னோட சக்தி வேலை செய்யலையா? இன்னும் மோகன் எங்கன்னு கண்டுபிடிக்கலையா? என்னுடைய அழகான சூனியக்காரியை, நீ வச்சிருக்கிற பூ வாடி போயிருக்கு. அதனாலதான் உன்னோட பிடியில இப்போ மோகன் இல்லை. அந்த பொண்ணோட காதல் ரொம்பவே ஆழமா இருக்கு. இல்லனா என்னோட ஆபரணம் இவ்ளோ சீக்கிரம் வாடாது. இதனாலதான் மோகன் எங்க இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்ன? சின்ன வயசுல இருந்தே நமக்கு நடுவுல காதலே இல்லைன்னு சொன்ன. ஒரே செகண்ட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் என் மனசு, என் தைரியம், என் கனவு எல்லாத்தையும் உடைச்சிட்ட. இப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா மோகன்? நான் உன்னோட வருங்கால மனைவியா? மோகன், மோகன், நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன்னை அவ கூட பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் மோகன், என் மனசோட ஏற்கனவே விளையாடிட்டு இப்ப என்னோட சுயமரியாதையோட விளையாடாது.
தியா தியா, ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் எப்படி இன்னொருத்தர் கூட நிச்சயம் பண்ணுவேன்? நிஷாந்தி இவனை வசியப்படுத்தினதுனால தான் மோகனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? அப்ப மோகனை இவ்வளோ நாள் அவ தான் பிடியில வச்சிருந்திருக்கா. மோகன் மோகன் எல்லாமே சரியாயிடும். நீ இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காத மோகன். நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். எப்படி சரியாயிடுங்கிற? இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீர் இருக்கு தியா, அதுக்கு நான் தான் காரணம். ஆனா நீ எல்லாம் சரியாயிடுன்னு சொல்ற. எப்படி எல்லாம் சரியாகும்? வைத்தியர் என்கிட்ட சொன்னதுதான் உண்மை மோகன். வசியப்படுத்தியிருக்கா. அந்த நிஷாந்தி தான் உன்னை வசியப்படுத்தியிருக்கான்னு எனக்கு தோணுது. வாட்? தியா, இந்த நிஷாந்தி யாரா இருந்தாலும் சரி, நிஜமாவே அவ என்ன செடியூஸ் பண்ணியிருக்கானா? இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. ஆனா ஐ ஸ்வேர், நமக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். அது நிஷாந்தியா இருந்தாலும் சரி. ஏன்னா மோகனும் தியாவும் ஒன்னாதான் இருப்போம். I love you, தியா. வைத்தியர் எதுக்காக மேலே போனார்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஆனா பார்ட்டி இங்க தானே நடந்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை காட்டுறதுக்காக தான் வைத்தியர் ஐயாவை மேல கூட்டிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் அவரு எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. நாங்க இப்ப எல்லாரையும் விசாரிக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் யாரும் அரண்மனையில இருந்து வெளியே போக கூடாது. மோகனுக்கு கால் போகல, அவுட் ஆஃப் நெட்வொர்க்கா இருக்கு. தியாக்கும் கால் போக மாட்டேங்குது. எனக்கு இந்த விளையாட்டே புரிய மாட்டேங்குது. சில நேரத்துல நிஷாந்தி, சில நேரத்துல தியா. மோகன் சாருக்கு ரெண்டு கையிலயும் லட்டு தேவையா என்ன? மாப்பிள்ள தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மோகன் நிஷாந்தி என்னைக்குமே கைவிட மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், உங்களோட இன்வெஸ்டிகேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா மோகன் கிடைச்சே ஆகணும் சார். கவலைப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கான்ஸ்டபிள், இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நிஷாந்திக்கு ஆறுதலாரு. அவன் இந்த வீட்டுக்கு வந்த புது பொண்ணு. எவ்வளவு கனவோடு இங்க வந்திருப்பா. இங்க வந்ததும் இதெல்லாம் நடந்திருக்கு. போய் அவளை பாரு. நான் மோகனை என் பிடியில இருந்து வெளியே போக விட மாட்டேன். அவனுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். போலீஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிப்பாங்க. என்ன பார்த்தீங்களோ அதை மறைக்காம சொல்லணும். ஓகேவா? நிஷாந்தி, நிஷாந்தி, நிஷாந்தி நில்லு. இவ எதுக்காக நிக்க மாட்டேங்கிறா? நிஷாந்தி நில்லுன்னு சொல்றேன். நிஷாந்தி, இது என்ன இவ்வளவு மோசமான பொடியா இருக்கு? எல்லாம் அபசகுணமா தான் படுது. மொத்த கோலத்தையுமே அழிச்சிடுச்சே.
என்னோட அழகான சூனியக்காரியே, உனக்கே தெரியும்ல கோவம் சாந்தமாகலனா என்ன ஆகும்னு. மற்றவங்களோட ரத்த துளி உன் கையில் படாத வரைக்கும் உன்னோட கோபம் சாந்தமாகாது. இங்க பாரு, எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னோட வண்டி இன்னைக்கு வழக்கம் போல ஏமாத்திருச்சு. இந்த டயரும் பஞ்சர் தான். இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வரல. நைட்ல சில பேர் தான் இந்த வழியில போவாங்க. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம நடந்தே போலாம். போற வழியில யாரையாவது பார்த்தோம்னா நம்ம உதவி கேட்கலாம்ல. வா. வழியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நிஷாந்தியையும் சமாளிச்சிடலாம். ஆனா முதல்ல இந்த இந்த நிமிஷம் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இதை அனுபவிக்கலாம். மோகன். என்ன மோகன்? இந்த நிமிஷத்துக்காக தானே 4 வருஷம் என்னை காத்திருக்க வச்ச. இதை நான் மிஸ் பண்ணுவேனா? இப்ப பிடிச்சிருக்கிற கைய எப்பவும் விடாத. விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எதுவும் மனசார பண்ணல. என்னோட மைண்டை யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா என் மனசுல எப்பவும் நீதான் இருந்த, எப்பவும் நீதான் இருப்ப. எனக்கு தெரியும் மோகன், எனக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு தடவையும் நீ என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசும்போது அது நீ கிடையாது, வேற யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு. உன்னை யாரோ இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஆப்வியஸ்லி. ஜஸ்ட் லுக் அட் மீ. நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்துறேன். ஆப்வியஸ்லி யாரோ பண்ண வைக்கிறாங்க. ஆனா ஐம் ஷியோர் ஏதோ ஒரு சூனியக்காரி தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கா. நிஷாந்தி தான் வாங்கினா. தியாவையும் மோகனையும் எங்கேயாவது பாத்தியா? அட நீங்க கல்யாண பொண்ணு தானே? அப்புறம் எதுக்கு சூனியக்காரி மாதிரி இருக்கீங்க? நான் சூனியக்காரி தான், அழகான சூனியக்காரி. இப்ப சொல்லு, அவங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் வேன்ல. நிஷாந்தி, உன்னை எவ்வளவு நேரமா தேடுறேன். என்னதுயா, பக்கத்துல எந்த ஊருமே இல்லையே, யாரும் கண்ணுக்கும் படல. நடந்து நடந்து நான் டயர்ட் ஆயிட்டேன் மோகன். இதுக்கு மேல நடக்க முடியாது. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. என் மேல சாஞ்சுக்கோ, நான் கூட்டிட்டு போறேன். மோகன், நம்ம குழந்தைங்க இல்ல. சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா இருக்கோம்ல. அதுல இருந்து நீ நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. அப்போ ஓகே, போலாமா? மோகன், பயணம் பண்றவங்களோட கூட்டம். ஏய், கண்டிப்பா அங்க யாராவது இருப்பாங்க. வா போய் பார்க்கலாம்.
முயற்சி பண்ணாத. யாருக்கும் உன் குரல் கேட்காது. இதுதான் சூனியக்காரியோட சக்தி. நிஷாந்தி, இங்க வெளியே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவா ஆண்டி? மோகனை தேடிக்கிட்டு இருந்தேன். போலீஸ் மோகனை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ உள்ள வா. உள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீங்க ரெஸ்ட் எடுங்க. தியாவும் மோகனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அவங்க ஒன்னா இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தானே பிரச்சனையா இருக்கும். அதனால மோகனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி ரெஸ்ட் எடுப்பேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நிஷாந்தி. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, மோகனோட விதியில யாருன்னு எழுதப்பட்டிருக்கோ அந்த பொண்ணோட தான் மோகனோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீ நினைக்கிறதுனாலயோ இல்ல நான் நினைக்கிறதுனாலயோ மாறாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போலீஸ் யாரையும் வெளியே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ இங்கே இரு, அதுதான் உனக்கு நல்லது. இன்னொரு விஷயம் சொல்லவா? கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுனால கஷ்டம் குறையதான் செய்யும். உள்ளவா. முதல் தடவையா மோகனை நினைக்கும் போது பயமா இல்ல, எந்த கவலையும் இல்ல. அவன் பாதுகாப்பா இருப்பானோ எனக்கு தெரியும். அவன் எங்க இருந்தாலும் சரி, தியா அவன் கூட இருக்கால்ல. தியா, அவர் தான் ஹெட்னு நினைக்கிறேன். வா, அவர்கிட்ட போய் பேசலாம். ஒரு நிமிஷம். இந்த ஹெட் நம்மள டெய்ல் ஆக்கிடுவாரு. அமெரிக்கால இருந்து வந்த மோகன் இல்ல, நம்ம ஊர் மோகனோட திறமையை காட்டு. அப்படியா? இப்ப பாரு. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம்ப்பா. சொல்லுப்பா, என்ன வேணும்? கொஞ்சம் தள்ளி என்னோட வேன் நின்றுச்சு. நான் கொஞ்சம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால நான் வீட்டுக்கு போறதுக்கு என் வண்டியை ரெடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒருத்தருக்கு நல்லது பண்றது எங்களோட கடமைப்பா. ஆனா நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொண்டு வரேன். எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? நல்லது பண்றதுக்கு கைமாறா எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் பணம்லாம் கால் தூசுக்கு சமம். அடே, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களே. இன்னைக்குதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? அப்ப ராத்திரி முழுக்க இங்க கொண்டாட்டமா தான் இருக்கும். சித்தப்பா, எங்களுக்கு ஒரு வண்டி கொடுங்களேன். கொஞ்சம் அவசரம். கொண்டாட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வண்டியை அனுப்பிடுறோம். கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. வேலை கூட பொறுமையா பண்ணிக்கலாம். ஆனா இந்த நிலா காத்துட்டு இருக்காது. இது அன்புக்கான இரவு. கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. இங்கே தங்குங்க. சரி, தங்குவோம். அப்போ எங்களை மாதிரியே நீங்களும் இங்க தங்கணும். கண்டிப்பா தங்குறோம். மோகன், அந்த நிஷாந்தி இன்னைக்கு நைட் அவளால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நைட் நமக்கானது, காதலுக்கான நைட். இன்னைக்கு நைட் நானும் அந்த அழகான நிலாவும் அதை விட இன்னும் அழகான நீயும் ஒன்னா இருப்போம். ஆண்டி, அது நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். கொஞ்ச நேரம் நான் தூங்கணும். அதுவும் இல்லாம போலீஸும் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. சரி, நீ ரெஸ்ட் எடு. நல்ல வேலை உன்னோட கோவத்தை நீ கட்டுப்படுத்தின. அந்த பணத்தை செடியில மறைச்சிட்ட. இல்லைன்னா இன்னைக்கே விளையாட்டு முடிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமா நீ என் கூட தான் இருக்க. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒரு பிணத்தாலையும் விளையாட்டை கெடுத்துட முடியுமா? இந்த சூனியக்காரியோட விளையாட்டை. நான் கவலைப்படுறது அந்த பிணத்தை பத்தி இல்ல, மோகன் காணாம போனதை பத்தி.
நான் அவனை தேட போறேன். அதுக்குள்ள போலீஸ் இங்க இருந்து வெளியே அனுப்பு. என்னோட காதல் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் மோகன் என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டான். எங்க காதல் கதையில இதுக்கப்புறம் எந்த வில்லனும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு நடுவுல யாரும் இல்லை. இந்த தடம் எங்க காணாம போச்சு? எப்படி திடீர்னு இங்க புயல் வந்துச்சு? மோகன், இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம்? இது மணல் புயல். இதை நம்பவே முடியாது. இன்னைக்கு ராத்திரி நீங்க எங்கேயே தங்குங்க. காலையில விடிஞ்சதும் நீங்க எங்கே இருந்து போயிடுங்க. இப்போதானே நல்லா காத்து வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த புயல் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நில்லுங்க. தியா சொல்றதும் சரிதான். போன தடவை இந்த புயல் தான் நம்மளை பிரிச்சது. நம்ம இங்கே இருக்கலாம். மறுபடியும் இந்த புயல் நம்மளை பிரிச்சிடக்கூடாது. உள்ள போங்க. நீங்க இங்கேயே ஓய்வு எடுத்துக்கங்க. நம்ம 2 பேரும் ஒரே டென்ட்ல இருக்கணுமா? ஏன் நீங்களாம் கணவன் மனைவி ஒரே அறையில் தூங்க மாட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி தான். அது ஒன்றும் இல்லை, புதுசாக கல்யாணம் இருக்குல்ல, என் மனைவி கொஞ்சம் வெக்கப்படுவா. ஓ சரி சரி, நீங்கள் போய் ஓய்வெடுங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா? அப்போ விடியறதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. போங்க போங்க, உள்ளே போங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நீ இந்த மாதிரி பொய் சொல்லிருக்க கூடாது மோகன். அங்க இருந்த ஒருத்தவங்க என்ன முறைச்சு பார்த்தாங்க. நீ பொய் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரு, நான் சொன்னது பொய் இல்ல, யாருக்கும் தெரியாது. என்ன நீ பொய் சொல்லலையா? தியா, நான் சொல்றது கேளு. இவங்களை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. நம்ம கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருந்தா நம்மள இப்பவே வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் எங்க போவ? ஒரு நிமிஷம், நீ தானே சொல்லுவ மோகன். அப்பா சொல்லுவாரு, ஏதாவது பெருசா ஒண்ணு பண்ணணும்னா அதுக்கு சின்ன தப்பு பண்றது தப்பு கிடையாதுன்னு. மோகன், சின்ன வயசுல சொன்னது உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? 13 வருஷம் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி 13 வருஷமா நான் உனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கேன். ஆக்சுவலி டெக்னிக்கலி பார்த்தோன்னா நான் அவங்க கிட்ட பொய்யே சொல்லலையே. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன உன் நெத்தியில குங்குமம் மட்டும்தான் வைக்கணும். என்ன வெக்கலாம் படுற?